ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்னைக்கு சிறுகடிக்க ஆசையில் ரோகிணி கிட்ட வீடியோ ஆதாரம் கேட்டது பத்தாதுன்னு சொல்லிட்டு முத்துக்கும் மீனாக்கும் பெரிய லெவலில் அடிபடணும்னு சொல்லிட்டு சிட்டி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. சரி வாங்க இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். மீனாக்கு அடிபட்டிருக்கிறதுனால முத்துவும் கூட சேர்ந்துட்டு மீனா பூ வியாபாரம் பண்ணுறதுக்காக கிளம்பி போனார் இல்லையா. அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க, தாத்தா பாட்டியை மீட் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க போயிட்டுருக்கிறத பார்த்த சிட்டி ரொம்பவே கோவப்படுறாரு. இவங்க ரெண்டு பேரும் பாராட எவ்வளோ சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக அது நடக்கவே கூடாது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்படணும். ஏதாவது அவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு விஷயம் நடக்கணும். நான் சொல்கிற மாதிரி பண்ணு. வேகமாக கார் ஓட்டிகிட்டே போ. எப்படிதான் அவன் வண்டியை நல்லா வேகமாக இடிச்சிரு. நீ இடிக்கிற இடியில் அவங்க ரெண்டு பேருக்கும் கால் நல்லா பலமாக அடிபடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிட்டி அந்த காரில் உட்காந்துக்கிறாங்க. மீனா முத்தோட வண்டியை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. அப்போ முத்து பின்னாடி ஒரு கார் வேகமாக வரதை பார்த்துட்டாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஓரமாக வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறாரு. அந்த கார் வேகமாக பாஸ் ஆகி போயிடுது. இதை பார்த்த முத்துக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. இங்கே பாரு எப்படி வேகமாக ஓட்டிட்டு போகிறான் பாரு அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட கோவப்படுறாரு. மீனா நீ இங்கே இரு, நான் அவனை ஃபாலோ பண்ணி ஒரு வழி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி எடுத்து கிளம்ப போகிறாரு. அப்போ மீனா தடுத்துடுறாங்க. நமக்கு தேவையில்லாத பிரச்சனை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்துவும் சரின்னு சொல்லிடுறாங்க. சிட்டி சே எப்படி மிஸ் ஆகிடுச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் வழியில் சத்யாவையும் பார்த்துடுறாரு. அவர் கூட தான் எப்போவுமே ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு ஆள்கிட்ட காசு கொடுத்து சத்யாட்ட போய் நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ சத்யா நான் வாங்க மாட்டேன், நான் பாட்டு என் வழியில் போயிட்டுருக்கேன், என்னோட செலவை எனக்கு பார்த்துக்க தெரியும், நான் அவர்கிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கிளம்பி போயிடுறாங்க. இன்னுமே சிட்டிக்கு பயங்கர காண்டாயிடுது. உடனே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி நான் உங்ககிட்ட வீடியோ ஆதாரம் கேட்டேனே இப்போ வரைக்கும் தரவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், கூடிய சீக்கிரம் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு ரோகிணி சொல்லிடுறாங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்து தரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் ரோகிணி ரொம்ப வேகமாக தான் தேட ஆரம்பிப்பாங்க. முத்து ஃபோனில் எப்படியாவது ஆதாரத்தை எடுத்துடணும்னு சொல்லிட்டு எடுப்பாங்களா இல்லை முத்து தடுத்துருவாரான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.